ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கவலையை மறந்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். வாழ்க்கையில் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை நினைத்தே பலர் சோர்ந்து போய் விடுகின்றனர். சிலருக்கு வாழ்க்கை என்பதே புரியாத படலமாக காணப்படுகின்றது. ஒருவர் தனக்கு துன்பம் ஏற்பட்ட போது அதை வெற்றி கொண்டு பின் வருமாறு கூறினார்: உனக்கென்று ஒரு உறுதி வாய்ந்த பெட்டியை செய்து கொள். அதன் ஒவ்வொரு பாகத்தையும் ஜாக்கிரதையாய் செய். உன் கைத்திறனாலே கூடிய அளவு உறுதியாக செய்து கொள். அந்த பெட்டியினுள் உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வை. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் அதனுள் போட்டுவிடு. பிறகு பெட்டியை கெட்டியாக பூட்டிவிடு. அந்த மூடியின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு சத்தமாக சிரி. என்ன சிரிப்பு வருகின்றதா? ஜார்ஜ் கிரன்பல் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பின் சத்தத்திற்கு அடிபணிந்து துன்பத்தில் உழலும் மக்களுக்கு இன்பமாய இயேசுவை கொடுக்க வாஞ்சை கொண்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசுவின் அழைப்பு அவர் காதினில் ரீங்காரம் செய்தது. 15 வயதில் ஞானஸ்நானம் பெற்ற இவர் அநேக மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறுகளை விரும்பி படித்தார். தன்னையும் அந்த விதமாகவே மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டார். டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷனரி பணி செய்த ஆப்பிரிக்காவிற்கு செல்ல உந்தப்பட்டார். ஆங்கில பேப்டிஸ்ட் மிஷனரியாக 3 வருடங்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள கேமரோன்ஸ் என்ற இடத்தில் பணி செய்தார். அங்கு சென்ற 1 வருடத்திலேயே தன் அன்பிற்குரிய மனைவியை இழந்துவிட்டார். பின்னர் அங்கிருந்து காங்கோ என்ற இடத்திற்கு சென்று சுமார் 29 வருடங்கள் ஆண்டவரின் நற்செய்தியை அந்த மக்களுக்கு அறிவித்தார். ஆப்பிரிக்காவில் 32 வருடங்கள் பணி செய்த இவர் அந்த மக்களின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடித்தளமானார். திருச்சபைகளும் பள்ளிகளும் இவர் மூலம் கட்டப்பட்டன. 1000 பேர் ஆண்டவருக்குள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். அன்பான தேவ ஜனங்களே, பிறர் துன்பங்களை நீக்க நீங்கள் என்ன முயற்சி மேற்கொண்டுள்ளீர்கள்? ஆண்டவரே, பிறர் கஷ்டங்களை நீக்கும் காரணராகிய உம்மை மக்களுக்கு அறிவித்திட என்னையும் பயன்படுத்தும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.